ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு சவுத் கொரியன் ட்ராமாவாக வெளியான அ நார்மல் ஃபேமிலி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜே வேன். இவர் பேசிக்காக ஒரு லாயரு. இவருடைய முன்னாள் மனைவி இப்போ உயிரோட கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 11th 12th படிக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு, டீனேஜ் பொண்ணு ஒன்று இவருக்கு இருக்குது. நம்மளுக்கு வயசு 50 ஆகி போச்சு. இருந்தாலும் இவர் இப்போ 2வது கல்யாணம் பண்ணியிருக்காப்புல. இந்த வயசில் கல்யாணம் பண்ணால் வர்ற பொண்ணு கண்டிப்பாக ஒரு இளமையான பொண்ணாக தான் இருக்கும். அந்த பொண்ணு ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போ இவர் ஒரு நேர்மையான ஆள் தான். ஆனால் என்ன பண்ண, இவருடைய தொழில், இவர் ஒரு லாயரு. அதனால் நல்லவனோ கெட்டவனோ எவன் காசு கொடுத்தாலும் அவனை காப்பாற்ற வேண்டியது இவருடைய பொறுப்பு. அந்த மாதிரி வாதாடக்கூடிய ஒரு ஆள். நீதி நேர்மெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் காசை கொடுத்துட்டீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துட்றேங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் இவர். இவருக்கு ஒரு தம்பி ஒருத்தர் இருக்காப்புல. அவர் ஒரு பீடியாட்ரிஷியன், ஒரு டாக்டர். அவர் ரொம்ப நேர்மையான ஒரு நபர் தான். அவருக்கு கல்யாணமாகி மனைவி இருக்காங்க. அவருக்கு ஒரு பையன், அண்ணனுக்கு எப்படி பொண்ணோ அதே வயசில் கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். இவங்களுக்கு ஒரு அழகான குடும்பம். ஆனால் இந்த தம்பி இருக்காப்புலையே, இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, இவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை பார்க்குறாப்புல. ஹாஸ்பிட்டலை பற்றி தான் நமக்கு தெரியுமே. ஒரு காய்ச்ச அப்படின்னு போனாலே நீங்கள் அந்த 4D ஸ்கேனு எல்லாத்தையும் எடுத்துருங்க, என்ன எக்ஸ்ரே இசிஜின்னு என்னென்ன மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து விட்ருங்க அப்படின்னு நம்ம கோமணத்தை உருவாமல் விட மாட்டாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இவர் எப்படிப்பட்ட ஆள் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் சும்மா கிளம்புங்க, பரவாயில்ல, அந்த மாத்திரையை மட்டும் ஃப்ரீயாகவே சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல மனப்பாங்கு இருக்கக்கூடிய நபர். பேஷன்ஸ் தான் முக்கியம். நம்மளுடைய தொழிலை நம்ம பெருசாக முன்னேறணும், நம்ம சம்பாதிக்கணும், நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணுங்கிறத விட நம்மளை நம்பி வர்ற பேஷன்ஸை நல்லபடியாக நம்ம பார்த்துக்கணும், அவங்க நல்லா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் இருக்கக்கூடிய ஆள். இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு அம்மா ஒன்று இருக்குது. அந்த அம்மாவை 2 பேருக்கும் பார்த்துக்கிறதுக்கு டைம் கிடையாது. அந்த அம்மாவை ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரி விட்டு நல்ல வசதி வாய்ப்பாக எல்லா விஷயத்தையும் கவனிச்சிக்கிற மாதிரி ஒரு இடத்துல விட்டு நம்ம பார்த்துக்கலாம் அம்மாவை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் படத்துடைய முதல் காட்சியாகவே ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. அதாவது ஒரு பணக்கார வீட்டு பையன் ஒரு ஆளை வண்டியில் அடித்து ஏற்றிடுறான். இது அங்கே இருக்க சிசிடிவி கேமரா அங்கங்கன்னு எல்லா இடத்துலையும் ரெக்கார்டும் ஆகிடுது. இப்போ இந்த பணக்கார வீடு இருக்கு இல்லையா, அந்த ஃபேமிலி அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அண்ணனுக்கு, நம்ம ஹீரோவுக்கு கால் வருது, எப்படியாவது என் பையனை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. சரி, ஓகே, பேமெண்ட் எவ்வளோ அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு பேசிட்டு வழக்கம் போல் தப்பு பண்ணவனை காப்பாற்றுறதுக்காக களத்தில் இறங்குறாப்புல நம்ம அண்ணன். இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு த டின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு நாவலை தழுவி தான் படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கு இந்த டீமு. 2 மணி நேரத்துக்குள்ளே ஓடக்கூடிய படம் தான் இது. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். இதில் சோல்யங்கு, நம்மளுடைய தானிய தலைவன், அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாப்புல இந்த படத்தில். நோ மெர்சி படமாகட்டும், 2013 வெளியான ஹோப்பெல்லாம் நம்மளை அதிர வச்ச ஒரு படம் இது. அதில் இருந்து லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து எடுத்த படம் தான் சித்தா. அது உங்களுக்கு தெரியும், அந்த படமே எப்படி ஒரு இம்பேக்ட் இங்கே இருக்க லோக்கல் ஆடியன்ஸுக்கு கொடுத்தது அப்படின்னு. அப்போ ஹோப்பெல்லாம் இப்படி படம் அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. வேறு மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு அதில் சோல்யங்குகிட்ட இருந்து கிடைச்சது எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டரு ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாப்புல இந்த படத்தில். அவர் போக கூட நடிச்சிருந்த எல்லாருமே அவங்கவுங்க ஏற்றுக்கிட்ட கதாபாத்திரத்தை அந்தளவு கனக்கச்சிதமாக கொண்டு வந்திருந்தாங்க ஸ்க்ரீனில். இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு 2 விஷயம்தான் தோணுச்சு. ஒன்று, ரொம்ப படங்களுக்கு நான் ட்ரெய்லர்லாம் பார்க்குறதே கிடையாது. ரொம்ப வெகு சில படங்களுக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறது. இந்த படம் தேருமா தேராதா அப்படிங்கிற சந்தேகத்தில். அப்படி இந்த படத்துக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் நான் படத்தை பார்த்தேன். இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக படத்தை பார்த்தே தீரணுங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு வரும். சந்தேகம்னா ட்ரெய்லரை பாருங்கள், நிச்சயமாக ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் படத்துக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் கட்டு அட்டகாசமாக கொடுத்துருந்தாங்க இந்த படத்துக்கு. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் அண்ணன் பண்ணது தப்பா தம்பி பண்ணது தப்பா, இல்லை அண்ணன் பண்ணது கரெக்டாக தம்பி பண்ணது கரெக்டாக, எப்படி வேணால் நீங்கள் புரிஞ்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இதில் யார் பண்ணது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் ஹெண்டட் மாதிரி ஒரு கிளைமேக்ஸை ஒன்று விட்டுருப்பாங்க. ஒரு பேரண்ட்ஸாக உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்கள் ஒரு அப்பாவாவோ அம்மாவாவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் யார் பண்ணது சரி அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. டெக்னிக்கலி ஒரு சூப்பரான படம் தான் இது. குறிப்பாக சினிமோட்டோகிராஃபி டிஐ டீமுடைய ஒர்க்கு நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். அட்டகாசமாக பண்ணியிருந்தாங்க. சும்மா பழிச்சு எப்பா பயங்கர செலவழிச்சிருக்காங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு விஷுவலி ஸ்டன்னிங்காக ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கு இந்த டீமு. இருந்தும் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நாவலை தழுவி இவங்க படமாக மாற்றிருக்காங்கிறதெல்லாம் இருக்கட்டும், கதைக்களமாக பார்க்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கதை தான் இது. என்னதான் 1 மணி நேரம் 56 நிமிஷம் தான் ஓடுது அப்படின்னா கூட, ஏன் சார் இதெல்லாம் 1.5 மணி நேரத்தில் முடிச்சிருக்கணும் சார், மேக்ஸிமம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் தாண்டி இருக்கவே கூடாது
அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் வளவலா குளவலான்னு கொஞ்சம் நீட்டி முழுகிட்டாங்க செகண்ட் ஹாஃபில் உள்ளே போகும்போதெல்லாம். அது நீங்கள் படம் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த ஃபீல் உங்களுக்கு வரும். அதை நான் முதல்லே சொல்லிட்டேன். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு லிப்லாக் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25-30 செகண்டுக்கு வர்ற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த பார்க்கலாமா வேணாமாங்கிற கால் எடுக்கணும்னா நீங்களே எடுத்துக்கோங்க. ஆகா ஓஹோ அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்த்து போக வேணாம். பட் ஒரு டீசெண்டான வாட்ச் பார்க்கணும் அப்படின்னா ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.